பாருங்களேன், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர், கிறிஸ்தவர் தான். அவர் பதவி 5 வருஷத்துக்கு முன்னால பதவி இருக்கும்போது கிறிஸ்தவ பாட்டு பாடி பாஸ்டர்ஸ் வந்து ஜெர்மனி தான் பதவி பிரமாணம் எடுத்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இல்ல ஏன்? வெறுமன நான் கிறிஸ்தவனா இருக்கேன் பக்தியா இருக்கேன்லாம் நடக்காது. நீதி நேர்மையா நடக்கணும். அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு தேவன் கவனிப்பார். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால தப்பிட முடியாது. அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது, நீதியா இருக்குதா, நேர்மையா இருக்குதா, அவங்க வந்து சுயநலம் இல்லாம ஆட்சி பண்றாங்களா, தேவன் கவனிப்பார். பாருங்க, அவங்க வந்து நிறைய அநீதியான காரியம், அவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தவறான காரியம் செய்து எதுக்கு கவனிக்கணும், அதை விட்டுட்டு எதிரியை அழிச்சிடணும், இல்லாம பண்ணிடணும் பல காரியம் செய்தாங்கன்னு இப்ப நியூஸ்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. யாரா இருந்தாலும் அதுதான், கிறிஸ்தவளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அதுதான். அதனால பாருங்க, இன்னைக்கு ஒண்ணு எல்லாம் போயிட்டாங்களே. அதனால தயவு செய்து இதை நல்லா உணர்ந்து கொள்ளணும். யாரா இருந்தாலும் தேவன் ஒருவர், நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் ஒவ்வொருடைய ஆட்சி முறையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு 5 வருஷம் அதிக கவனம் செலுத்தி தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம்.